சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கு ஒரு அதிமுக்கிய செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். அப்படி என்ன நடக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில்? எந்த விஷயத்தை நீ வெளியே அனுப்ப வேண்டும் என்பதனை உன் சாயப்பா சர்வ நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிவிடுகின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் ஒரு பொருள் இருக்கின்றது. இந்த பொருளானது நீ வாங்கி வைக்கவில்லை. உன் இல்லத்திற்கு அது தானாக வரவில்லை. ஒருவர் கொண்டு வந்து உனக்கு கொடுத்தது இந்த பொருளை. நீ உன் இல்லத்தில் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருக்கின்றது. அது என்ன பொருள்? யார் கொண்டு வந்து கொடுத்தார்கள்? எதற்காக இதனால் உன் வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறது? உன் இல்லத்தில் செல்வம் செழிக்காமல் எதனால் இருக்கிறது என்பதனை உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். எத்தனை காலமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் நீ தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னை சுற்றி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ அறியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இதையெல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்க உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு தெரியப்படுத்த நான் வந்திருக்கின்றேன். நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எதையாவது ஒரு விஷயத்தை கோட்டை விட்டு விட்டு அதன் பிறகு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய். நமக்கு எதனால் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று தெரியவில்லையே என என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருப்பாய். அப்படி உனக்காக நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த சாயப்பா உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த பொருளை பற்றி சொன்னவுடன் என் குழந்தை அதனை தூக்கி எறியவோ நீ அதை மதிக்காமல் செல்லவோ வேண்டாம். ஆனால் அதற்கு பதிலாக இந்த பொருளை நீ நிச்சயமாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக கருதக்கூடாது. ஏனென்றால் இத்தனை காலமும் உனக்கு இதனால் ஏற்பட்ட விஷயங்கள், இதனால் உனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், உன்னுடைய இல்லத்திற்குள் உனக்குள் வராமல் சென்று செல்வங்கள் என்று ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இனிமேலாவது இந்த செல்வ வளத்தை எல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ கொண்டு வர வேண்டும். செல்வத்தை உன் இல்லத்தின் பக்கம் ஈர்த்து கொண்டு வர வேண்டும். நீ நன்றாக இருக்கக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்துவிடக்கூடாது என்று இவர்கள் நினைத்தது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்பதுதான் உண்மை. பல காலமாக நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் என்று அத்தனையும் உன்னை போட்டு பாடாய் இப்படி எடுத்து விட்டது. காரணம் தெரியாமல் தவித்த குழந்தைக்குத்தான் காரணத்தை கொண்டு வந்திருக்கின்றான் உன் அப்பா. அப்படி இந்த பொருள்தான் இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம். அப்படியென்றால் நான் தூக்கி எறியதானே வேண்டும். ஆனால் அப்பா, நீ அதனை எறிய வேண்டாம் என்று சொல்கிறாயே என்று நீ சொல்கிறாய். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. அப்படியென்றால் அந்த காரணத்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் கொடுத்த பொருளை நீ பெறும்பொழுது சந்தேகப்படாமல் இத்தனை காலம் அது உன் இல்லத்தில் இருந்த பிறகு நீ அதனை அவமதித்து செய்தக்கூடாது. அதனால் உன் அப்பா உனக்கு பின் விளைவுகள் அதிகமாக இருக்கிறது என்று தெரிந்ததும் அதனை நீ உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைக்க வேண்டும். நிச்சயமாக அதன் பிறகு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் உனக்கு தெரிய தொடங்கிவிடும். அப்படியென்றால் முழுக்க முழுக்க அந்த பொருள்தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? அதன் பிறகு அதனை நீ தூக்கி எறிந்து விடலாம் என்றெல்லாம் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கு அதன் மீது சரியான கவனம் இல்லாமல் இருந்திருக்கும். அப்பா சொன்ன பிறகு அதன் மீது உன் கவனம் செல்லும். ஒருவேளை அதனால் உனக்கு பிரச்சனை இல்லை என்றால் கூட சாயப்பா சொல்லிவிட்டாரே என்று சொல்லி அதனை நீ தூக்கி எறிந்து விடக்கூடாது. ஒரு பொருள் அல்ல, வேறு யாரேனும் கொடுத்த பொருளும் கூட உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக நாம் அதனை கவனிக்க வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, சாயப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா? ஒரே ஒரு பொருள்தான் என் இல்லத்திற்குள் இதுவரையிலும் ஒருவர் கொண்டு வந்து கொடுத்தது, வேறு எதுவும் இல்லையே என்று சொல்லும் பட்சத்தில்
நீ அதன் மீது உன் கவனத்தை செலுத்தலாம். இல்லை, நிறைய பேர் வருவார்கள், நிறைய பேர் அவர்கள் கொடுக்கின்ற பொருளை எல்லாம் நான் வாங்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நான் சொல்வது ஒரு பொருளை மட்டும்தானே. அப்படியானால் உன்னுடைய கவனம் நீ எல்லா பக்கத்திலும் விட்டுவிடக்கூடாது. சாயப்பா உனக்கு சரியானது என்ன என்பதனை ஏதாவது ஒரு அறிகுறியின் மூலமாக உணர்த்தி காட்டுவேன். சரி சாயப்பா, நீ சொல்வதையெல்லாம் சரி, நீ சொல்வதையெல்லாம் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நீ என்ன சொல்ல வருகிறாய், ஏது சொல்ல வருகிறாய் என்றெல்லாம் எனக்கு நன்றாகவே தெரிகிறது. நீ எனக்காகத்தான் சொல்கிறாய் என்பதும் எனக்கு தெரிகின்றது. சொல்ல வருவதை எனக்கு சட்டென்று சொல்லிவிடு. இதையெல்லாம் தாங்கக்கூடிய பொறுமை எனக்கு இல்லை என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பொறுமைக்கு நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் பொறுமையோடு, எந்த விஷயமாக இருந்தாலும் நீ பொறுத்து கேட்பாயானால் அதில் இருக்கின்ற ஆழமான அர்த்தங்களை நீ தெரிந்து கொள்வாய். அவசரமாக நான் ஒன்று சொல்ல நீ அதை வேறொன்றாக புரிந்து கொள்ள, அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த சாயப்பா இருந்துமே பலனில்லாமல் போய்விடும். சரி அப்பா, உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் இல்லத்திற்கு எத்தனையோ பேர் வருகின்றார்கள். எத்தனையோ நட்புகள், எத்தனையோ உறவுகள் என்று, உனக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்று எத்தனையோ பேர் வருகின்றார்கள். ஆனால் என் குழந்தையே, உன்னை பிடிக்காதவர் என்று யாரேனும் ஒருவர் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வந்திருப்பார்கள் அல்லவா? எங்கேயாவது கோயிலுக்கு சென்று வந்தேன், அல்லது நான் வெளியூருக்கு சென்று வந்து அங்கிருந்து உங்களுக்காக இதையெல்லாம் வாங்கி வந்தேன் என்று சம்பந்தமே இல்லாமல் இது நாள் வரையிலும் உனக்கு எதையுமே செய்யாதவர்கள், உனக்கு ஒரு நல்லது நடந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், எப்பொழுதும் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எப்பொழுதும் உற்று உற்று பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்று யார் உன் வாழ்க்கையில் இருக்கின்றார்களோ, உன்னை தேடி வந்து அவர்கள் என்ன பொருளை கொடுத்திருந்தாலும் என் குழந்தை, அந்த ஒரு நிமிடம் நீ யோசித்திருப்பாய். என்ன இது சம்பந்தமே இல்லாமல் இவர்கள் நமக்கு கொடுக்கிறார்களே, இதுவரையிலும் நமக்கு இவர்கள் எதையுமே செய்ததில்லையே, இவர்கள் எப்படி நமக்கு இதை தந்தார்கள்? ஒருவேளை மறந்து போய் வேறு யாருக்காவது கொடுக்க வேண்டியதை நமக்கு கொடுத்து விட்டார்களா என்று நீ யோசித்திருப்பாய். அப்படி நீ யோசித்து ஒரு பொருளை வாங்கி உன் இல்லத்திற்குள் வைத்திருப்பாயானால் அந்த சாயப்பா சொல்வது அந்த பொருள்தான். என் அன்பு குழந்தையே, அது ஒரு பிரசாதமாக இருக்கலாம், கோவிலில் இருந்து கொண்டு வந்த பிரசாதம், அல்லது ஏதேனும் சாமியினுடைய சிலைகள், சிறு சிறு பொருள்கள் என்று ஏதாவதாக ஒன்றாக இருக்கலாம். எல்லோரும் கொடுப்பதையும் சாயப்பா சொல்லவில்லை. இதனால் வரையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெட்டதை மட்டுமே நினைத்தவர்கள், வேண்டுமென்றே பல பிரச்சனைகளுக்குள் உன்னை சிக்கி தவிக்க விட்டவர்கள், இத்தனை காலமும் உன்னை வேதனைப்படுத்தி பார்த்தவர்கள், இவர்களை பற்றி மட்டும்தான் உன் சாயப்பா சொல்கின்றேன். இவர்களால் இருக்கின்ற பட்சத்தில் என் குழந்தை, நிச்சயமாக இன்று இருக்கின்ற காலகட்டம் மிகவும் மோசமானது. யார் யாருக்கு எதை செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவர் இன்னொருவரை எதிர்த்து பேசிவிட்டால் உடனே அவர்களுக்கு செய்வினை வைத்து விடுகிறார்கள். ஒருவர் ஏதாவது இவர்களுக்கு எதிராக ஒரு செயலை செய்துவிட்டாலும், அல்லது ஒரு கேள்வியை நியாயமாக கேட்டுவிட்டாலோ உடனே அவர்களுக்கு செய்வினைகளை செய்து விடுகிறார்கள். இப்படியாக பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ கஷ்டங்களையும் எத்தனையோ துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் பட்ட வேதனைகளும், நீ படாத பாடுகள் பட்டு எத்தனையோ இன்னல்களை கடந்து ஒரு நிலைக்கு வந்திருக்கும் பொழுது, இது போன்ற ஒரு காரியம் இவர்களால் உன் வாழ்க்கையில் நடத்தப்படுகிறது என்றால் நிச்சயமாக நீ அதனை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த இடத்தில் நீ சிக்கியிருக்கக்கூடாது. சாயப்பா சொல்கின்ற விஷயத்தில் நீ சரியாக புரிந்து கொள். இதற்கு முன்னால் உனக்கு இவர்கள் இது போன்று இந்த பொருளை கொடுப்பார்கள். ஆனால் உடனடியாக என் குழந்தை, அதனை நீ அப்புறப்படுத்திவிடு. அப்படி இல்லாத பட்சத்தில் இனிமேல் உன் வாழ்க்கையில் இவர்களால் ஒரு பொருளை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் நீ அவர்களிடத்திலிருந்து ஒன்று நாசுக்காக சொல்லி அதனை பெறாமல் விட்டுவிடு. அப்படி இல்லை என்றால் பெற்றதை உன் இல்லத்தில் வைக்காதே, உடனடியாக அதனை அப்புறப்படுத்து. சாயப்பா அப்புறப்படுத்து என்று சொன்னதற்கு காரணத்தை புரிந்து கொண்டாய் அல்லவா? சற்றென்று ஒரு விஷயத்தை தூக்கி எறிய முடியாது. ஆனால் உறுதியாக இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதன் பிறகு அதனை நீ அங்கே வைத்திருக்க கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் சாயப்பா உனக்கு விளக்கமாக சொல்லிவிட்டேன். இதுதான் உன் வாழ்க்கை நடந்தது என்பதனை உன் அப்பா உனக்கு அத்தனை விளக்கமாக எடுத்துச் சொல்லிவிட்டு, இப்பொழுது உனக்கு சந்தேகம் தீர்ந்ததா? இப்படி உன் மீது நல்ல எண்ணங்கள் இல்லாமல் ஒருவர் உனக்கு தருகின்ற பொருள்
உன் இல்லத்தில் இருக்கும்பொழுது எவ்வளவுதான் அது நல்ல பொருளாகவே இருந்தாலும் அது உன்னுடைய இல்லத்திற்குள் இவர்களின் எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கும். எதிர்மறையான விஷயங்களைத்தான் உன் இல்லத்திற்குள் அது எப்பொழுதுமே கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி சேர்க்கும்பொழுது இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்துவிடப் போகின்றது என்று ஒரு நாளும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீ கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.